ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 36 போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 36. இது டாக்டர் ஏ மூர்த்தி புக்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் போகும். ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகே, சரி. சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லிடுறேன். நார்மலாக ஒரு நியூ மிஷின் வாங்குவாங்க, இல்லாட்டி நியூ கம்பெனி வாங்குவாங்க. அப்போ தே வில் ஆஸ்க் யூ டு see whether it's worth buying or not. ஓகே, ஒர்த் இன்வெஸ்டிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நியூ மிஷின் வாங்கினீங்கன்னா நார்மலாக என்ன ஆகும்? எதர் சேல்ஸ் வில் கோ அப், ஓகே, ஆர் அவுட்புட் ஆர் ப்ரொடக்டிவிட்டி அப்படிம்பாங்க. அதாவது சம் சேவிங்ஸ் இன் இது மேன் ஹவர்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ். வி கால் சேவிங்ஸ் இன் காஸ்ட், சிம்பிளாக சொல்லலாம். ஸோ எதர் சேல்ஸ் வில் கோ அப் ஆர் காஸ்ட் வில் கம் டவுன். இதுதான் ஒரு மிஷினோட வாங்கினான நார்மலாக இருக்கிற என்ன சொல்லலாம், ரெண்டு பெனிஃபிட்ஸ். ஓகேயா, சில சமயம் ரெண்டுமே வரும். நம்ம இப்போ சுற்றிக்கு எதர் ஆர் வச்சுக்கலாம். ஓகேயா, எதர் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த சம்மில் வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சம் போகலாம். இப்போ பகத் கம்பெனி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 10% சொல்லிட்டாங்க. 50% டேக்ஸ் ரேட். The company is considering buying a new machine. The machine will cost 4 lakhs. So machine oda cost 4 lakhs. Okay, it will reduce material waste by an estimated amount of 1 lakh. So there will be cost reduction or savings in cost. எவ்வளோ அமௌண்ட்? 1 lakh. ஸோ ஆல்வேஸ் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் சொல்ல வந்தது மெயினானது. எப்போதும் இது எதுக்குன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஓகே, தென் த மெஷின் வில் லாஸ்ட் ஃபார் 10 years அண்ட் ஹேவ் ஜீரோ சால்வேஜ் வேல்யூ அப்படின்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமானது. அஸ்யூமிங் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ காஸ்ட் 4 lakhs. ஓகே, தென் லைஃப் 10 years. ஓகே, தென் சால்வேஜ் ஜீரோ, நத்திங். சரி, இப்போ நம்ம சம் ஆரம்பிக்கலாமா? இப்போ இது எடுத்துடுறேன், அது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ சேவிங்ஸ் இஸ் 1 lakh. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது முதல்ல போட்டுருக்கேன். ஸோ அடிஷ்னல் இன்கம் ஆர் சேவிங்ஸ் இன் மெட்டீரியல் வேஸ்ட் இஸ் 1 lakh. ஓகே, இதை டிக் அடிச்சுக்கோங்க. இது போட்டாங்க. சரி, இப்போ இந்த நியூ மிஷினுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் வரும். கரெக்டாக? ஏன்னா இந்த மிஷின் வாங்கினா there has to be some usage. ஸோ இந்த யூசேஜுக்கு வந்து டிப்ரிசியேஷன் 10 years சொல்லிட்டாங்க. 4 lakhs காஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஸோ 4 lakhs by 10 போட்டிங்கன்னா 40,000 rupees மைனஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம டெப்ரிசியேஷன் எடுத்துட்டாச்சு. ஓகேயா, லாஸ்ட் ஃபார் 10 years. ஓகே, எடுத்துட்டாச்சு. ஓகே, ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இஸ் 60,000. ஸோ 1 lakh இஸ் சேவிங்ஸ். ஓகே, இந்த மிஷினோட காஸ்ட் 4 lakhs. அந்த 4 lakhs 10 years லைஃப், நோ சால்வேஜ், அதாவது நோ ஸ்கிராப் வேல்யூ. ஓகே, அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இஸ் 60,000 அண்ட் 50% டேக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 30,000 இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஒரு நிமிஷம், சாரி, ப்ராஃபிட், ஒரு நிமிஷம். ஓகே, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் 30,000. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோனா இதில் டெப்ரிசியேஷன் வருமா வராதா? வராது. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வரும். ஏன்னா டேக்ஸுக்கு வரும் அது. ஓகே, டேக்ஸுக்கு வரும், ஆனால் கேஷ் ஃப்ளோக்கு வராது. கரெக்டாக? டேக்ஸுக்கு வரும், கேஷ் ஃப்ளோக்கு வராது. அதுதான் டெப்ரிசியேஷனோட நேச்சரு. ஓகே, ஸோ we have to add back this depreciation. Add back the depreciation. So yearly cash flow is 70,000. Yearly cash flow coming in is 70,000. ஓகே, இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. அதாவது சேவிங்ஸ்லேருந்து, ஓகே, சேவிங்ஸ்லேருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டோம், அப்புறம் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம், திரும்ப டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இயர்லி கேஷ் இன்ஃப்ளோ. கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 years சொல்லியிருக்காங்க. 10 years. கரெக்டாக?
இப்போ 10 இயர்ஸ்க்கு எவ்ரி இயர் 70,000 வரும். ஆனால் அதோட வேல்யூ குறையும். பிகாஸ் நீங்கள் அடுத்த வருஷம் 70,000, இந்த வருஷம் 70,000 நாட் த சேம் அமௌண்ட். ஓகே, அப்போ ஆன்விட்டி ஃபேக்டர் ஃபார் 10 இயர்ஸ்னு எடுத்துக்கணும். 10%. ஏன்னா அந்த இது முக்கியம். இது இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேயா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாச்சு நம்ம. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், ஓகே, ஆன்விட்டி ஃபேக்டர் 10 இயர்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. அது போட்டிங்கன்னா யூ கெட் 6.11. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது எவ்ரி இயர் ஒரு ரூபான்னு சொல்லிட்டு 10 rupees வரதும், ஓகே, டுடே 6.1446 வரதும் சேம். நான் திரும்ப சொல்கிறேன், எவ்ரி இயர் 1 rupee ஃபார் 10 இயர்ஸும் டுடே 6.1 சேம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எவ்ரி இயர் வேர் கெட்டிங் 70,000 ஆஸ் பர் திஸ் ஒர்க்கிங். கரெக்டாக? தட் இன்ட்டு 6.1 மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் 4,30,122. அதாவது எவ்ரி இயர் 70Kன்னு, ஓகே, 10 இயர்ஸில் 7 lakhs வரும். அந்த 7 lakhs in today's value is equivalent to 4,30,122. ஓகே, and the cost is 4 lakhs. அப்படின்னா your present cash flow is greater than cost. இப்போ குட். கரெக்டாக? குட் அது. ஸோ பாசிட்டிவ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் 30,000. அப்படின்னா இந்த மிஷினை வாங்குறது ஒர்த்து. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதுதான் ஃபார்முலா இருக்குது. அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். ஒன்றும் இல்லை, வாட் எவர் த கேஷ் ஃப்ளோ, ஓகே, அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் ஃப்ளோ, ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை டுடே அவுட்ஃப்ளோ. என்ன, அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ டிவைடட் பை டுடேஸ் கேஷ் அவுட் ஃப்ளோ போட்டிங்கன்னா 4,30,122 is the cash present value of the cash flow, and 4 lakhs is the today output. So since it is above 1, okay, the machine can be bought. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த ஆனுவல் கேஷ் ஃப்ளோவில் வந்து சம் வந்ததுன்னா. ஓகே, இது இல்லஸ்ட்ரேஷன் 36 போட்டு பாருங்கள். தேங்க்யூ.